இப்போ இன்றைக்கி தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் டிவிகேயில் இணைஞ்சது. டிவிகேயில் செங்கோட்டையன் இணைஞ்சதுனால செங்கோட்டையனுக்கு லாபமா இல்லை டிவிகேக்கு லாபமா அப்படின்னு நிறைய விவாதங்கள் போய்க்கிருக்கு. கண்டிப்பாக சொல்லலாம் டிவிகேக்கு லாபம் தான் சொல்லலாம். ஏன்னா செங்கோட்டையன் என்பது யார் அப்படின்னு இப்போ தமிழக அரசியலில் உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செங்கோட்டையர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக எம்ஜிஆரோடு பயணித்து அதிமுக 50 வருஷமாக தன்னுடைய பெரிய பொறுப்பை வகிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் டிவிகேயில் சேர்ந்தது டிவிகேக்கு பெரிய அளவில் லாபம் தான் சொல்லணும். ஏன்னா செங்கோட்டையன் தமிழ் மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமானவர். ஏன்னா அரசியல் பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக செங்கோட்டையனை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமானது. ஆனால் டிவிகேயை பொறுத்தளவில் விஜயை தவிர அவருக்கு அடுத்த கட்ட அரசியல் தலைவர்கள் பிரபலமானவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ அர்ச்சனாவாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், அவருக்கு உள்ள எல்லாருமே ஏன் ஒவ்வொரு மாவட்ட செயலராக இருக்கட்டும், அவங்க யாருமே டிவிகேக்கு யாருன்னு கூட தெரியாது. இப்போ இது உண்மையிலே நிச்சயமான உண்மை. ஏன்னா விஜய் மட்டும்தான் தெரியும், மற்றவங்களை யாருக்குமே தெரியாது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக அரசியலில் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்து இப்போ டிவிகேயில் தமிழகம் முழுவதும் தெரிஞ்ச ஆள் ஒரு நபர் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டிவிகேக்கு ஒரு பாயாசம் சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா அந்தளவுக்கு செங்கோட்டையன் கண்டிப்பாக ஒரு டிவிகேக்கு உதவியாக இருக்க போகிறாரு. ஆனால் இது செங்கோட்டையனுக்கு லாபமா என்பது போக போகத்தான் தெரியும். ஏன்னா அவருடைய ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக செங்கோட்டையன் பெரிய அளவில் பேரை உருவாக்கி வச்சுருக்காரு. ஆனால் அவருடைய செல்வாக்கு என்ன என்பது அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக செங்கோட்டையன் டிவிகேக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். ஏன்னா அதனோட ஏற்கனவே விஜய் ஒரு பூஸ்ட்டு இப்போ செங்கோட்டையன் சேர்த்துருக்கிறதுனால டிவிகே கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் டிவிகேயில் சேர்ந்ததுக்கப்புறம் டிவிகே தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு செண்ட முழங்க ஒரு விஜய்க்கு என்ன வரவேற்பு கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை புஷி ஆனந்துக்கோ, ஆதவ அர்ச்சனாக்கோ, நிர்மலகுமாருக்கோ டிவிகே தொண்டர்கள் கொடுத்ததில்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது அப்போ டிவிகே தொண்டர்கள் மனசில் எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். செங்கோட்டையன் டிவிகேயில் சேர்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்து நிலவுது. செங்கோட்டையனை சமீபத்தில் டெல்லி சென்று அமித்ஷா அந்த மாதிரி பாஜக தலைவர் நிறைய தலைவர்களை சந்தித்து பேசிட்டு வந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பாஜக சொல்லி தான் டிவிகேயில் இந்த மாதிரி சேர்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அப்படி இருக்கும்போது இன்னும் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே டிவிகே பிஜேபி கூட்டணி உருவாகுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே டார்கெட் வச்சது பாஜக ஊழல் உள்ள திமுக அப்படின்னு தான் தன்னுடைய எதிர்ப்பை வச்சார். ஏன்னா அவங்க 2 பேர் கட்சிகளோட எதிர்ப்பை தான் முதல் மாநாட்டிலே குறிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தை அவர் பிஜேபியில் சேர்ந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் பிஜேபியில் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேயில் சேர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய முதல் பேச்சிலேயே அனல் தெரிக்க விட்டுருக்காரு. ஏன்னா விஜய் முதல்வராக எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு அதாவது தன்னோட டிவிகேயில் இணைச்சிருக்காருன்னு இப்போ விஜய் ரசிகர்களே ஆச்சரியப்படுத்தாங்க. ஆனால் அது போக இன்னும் நிறைய அமைச்சர்கள் டிவிகேக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக போக தெரியும். இப்போ செங்கோட்டையனோட டிவிகேயில் இணைஞ்சதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி உங்களோட கருத்து என்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.